இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் சொன்னா பிரச்சனை இல்லை. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்துட்டு சொல்றப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த எண்ணத்தை அவங்க கொடுக்க கூடாது. நம்ம பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, நடக்க போது பெரிய கட்சி வரப்போது, முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து அது வந்து சரியான டாக்டிக்ஸ் இல்லை. தாவேகா தன்னுடைய ஓட்டு வலிமையை கூட்டிக்கிட்டே போகுது. அதே விஷயத்தான் ஏடிஎம்கே பிஜேபியும் செய்யணும். தங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இந்த மாதிரி நெல் பிரச்சனை மாதிரியான முன்னெடுப்புகள், களத்தில் நிற்கிற மாதிரியான விஷயங்கள்ல, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே குற்றம் சாட்டுறதுக்கான சந்தர்ப்பம். 2021 வரைக்கும் நீங்க பதில் சொல்ற இடத்துல இருந்தீங்க, 26ல நீங்க குற்றம் சொல்ற இடத்துல இருக்கீங்க. பாஸ் நெல் எங்க போச்சு பாஸ் அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க 3 இன்ச் முளைச்சது, இங்க 1 இன்ச் தான். அப்ப கம்பேர் பண்ற உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க யூ ஹேவ் த ரைட் டு பிளேம், ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளேம். அந்த வாய்ப்பு இதுக்கு முன்னாடி கிடையாது. அப்ப நீங்க இறங்கி அடிச்சு பண்ணி உங்களுடைய ஓட்டை கூட்டுறதுக்கான வழியை பண்ணணும். மாறாக அவர் வந்துருவார், அவர் வந்தாருன்னா சூப்பர். நான் என்ன சொல்ல வரேன், ரஜினி படத்துல ஒரு அமீர் கான் தேவைப்படுது, அது சூப்பர். அமீர் கான் இல்லாட்டாலும் அந்த படம் ஜெயிக்கணும், அப்பதான் அது தலைவர் படம். அமீர் கான் வந்தா தான் அந்த படம் ஜெயிக்கும்னா அது வந்து தலைவர் படம் இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? தலைவர் படத்தில் நீங்கள் அமீர் கான் வச்சுக்கோங்க, நயன்தாரா டான்ஸ் வச்சுக்கோங்க, இன்னும் 15 இவர் சத்யராஜ் வச்சுக்கோங்க, நாகார்ஜுனா வச்சுக்கோங்க, உபேந்திரா வச்சுக்கோங்க, எல்லாரையும் வச்சுக்கோங்க. ஆனால் இவர்கள் இருந்தால் தான் தலைவர் படம் ஓடும்னு அது தலைவர் படம் இல்லை. அதுதான் சொல்லுவேன். நீங்கள் விஜய் அவர்கள் இல்லாமல் வெற்றி வந்துடும். விஜய் வந்தால் பரம சந்தோஷம், சூப்பர். விஜய் வந்தால் தான் வெற்றி வருங்கிற பிம்பத்தை இவர்கள் கட்டமைப்பு இவர்களுடைய பலவீனம். விஜய் தெளிவாக இருக்கார்.